ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷ்பக் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம் எப்பவும் போல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போட்டு வச்சு இந்த பர்ஃபெக்டான ஒரு இது உடச்சிருந்தான் இன்றைக்கி. பட் இன்றைக்கும் நான் ட்ரேட் எடுக்கல. 22,760 அதை உடச்சிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்ணனா இந்த இதையும் உடைச்சிடுவாங்க. ஏற்கனவே பாருங்கள், ஒரு இது 1 2 3 4th, இது வந்து 5th. ஸோ இது உடைக்கிறதுக்கு ஹை சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட நிலவரம். 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலி. ஸோ பார்க்கலாம் அதையும் என்ன நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கான். இதுவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு 2nd 3rd 4th 5th உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும். இந்த சேனலுக்குள்ளேயே தான் போயிட்டே இருந்திருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். அதேமாதிரி தான் இதுலேயும் போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயும் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டி உடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. ஸோ கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அதானி ஷேர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான ரேலி. இதேமாரி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ போன டிசம்பர் மாதத்தில் அப்போவும் பார்த்திங்கன்னா இதேமாரி தான் அதானி ஸ்டாக்கும் ஏற ஆரம்பிச்சது. பயங்கரமான ரேலி. ஸோ நிஃப்டி வந்து அந்தளவுக்கு பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ அதையும் பார்ப்போம் எப்போன்னு காட்டுறேன். அதேமாரி இங்கே இந்த இது இருக்குல்ல, இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல தான் அதானியோட ஸ்டாக் அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாச்சு. ஸோ நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஃப்ளட்டு. ஸோ ஃப்ளட் ஆகி அப்போ நம்ம மார்க்கெட்டே பார்க்கல. ஸோ ஒன்றாந்தேதிலாம் நம்ம சரியான ஃப்ளட்டு. ஸோ வீட்லேயும் கரண்ட் இல்லை. ஸோ அப்படியே போயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கான ரேலி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் அப்படி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டியும் அதானே ஒரு ரேலி வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டியும் நிஃப்டி வந்து உடைக்கிறதுக்கான வந்து ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிஃப்டியோட அடுத்த எக்ஸ்டென்ஷனோட இது, அதாவது ஃபிபனாக்கியோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. அதாவது 24,240 தான் அடுத்த ஐயா இருக்கும். ஸோ அதையும் உடைச்சிச்சின்னா அதுக்கப்புறமா 25,000 தான் அதோட இது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆரம்பிச்சதுன்னா, அதாவது 23,200க்கு மேலே ட்ரேட் ஆரம்பிச்சதுன்னா அது ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹைலாம் உடைச்சி 24,240 தான் அதோட டார்கெட்டே இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்பிஎன்எல். நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம ட்ராக்கிங் ஸ்டாக் வந்துடுவோம். ஆர்பிஎன்எல் பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தோம் இந்த ஐ உடச்சதுன்னா நல்லா ஏறும்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் கட் பண்ணிவிட்டேன், இந்த ஐலேயே கட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு மேலே போதும் அப்படின்ட்டு. ஏற்கனவே இதை வந்து லாஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஆர்பிஎன்எல்லில் ஒரு 13,000 கிட்டத்தட்ட. பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து 5 மணிக்கு இதுவாகும், பப்ளிஷ் ஆகும். ஸோ அப்போ அந்த வீடியோ பாருங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத அதில் சொல்லியிருப்பேன். ஸோ வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 1,60,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ ரிஸ்க் எடுத்தேன், தெரிஞ்சு தான் ரிஸ்க் எடுத்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே. இதில் வந்து ஒரு லேர்னிங் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ என்ன லேர்னிங்கிறதுனா அதை சொல்லியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்பிசிசி பார்த்திங்கன்னா அதே சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். ரிசல்ட் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், சூப்பராக ஏறுவான். ஸோ 4 அன்றைக்கி தான் அவனோட ரிசல்ட்டு நினைக்கிறேன். அவனை ஒரு 4 நாள் 28ஆம் தேதி ரிசல்ட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 5 மினிட்ஸில் பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு ரேலி இன்றைக்கி, சரியான ரேலி, எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி ஒரு ரேலி வரும்னுட்டு. ஸோ இந்த நம்ம போட்ட ட்ரெண்ட்லாம் மதிக்கவே இல்லை, அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கான் பாருங்கள், 11.55. ஆனாலும் அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் ரேலி, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு, சரியான ரேலி, 250 பாயிண்ட் ரேலி. ஸோ பிடிச்சிருந்துருக்கலாம் தான். சரி, ஓகே, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரான ரேலி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான இந்த இது உடச்சனமே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 48,100 உடைச்சா சரியான ரேலி இருக்குன்ட்டு. ஸோ அதையும் உடைச்சி சரியான ரேலி. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி இன்றைக்கி அவனுக்கு சரியான ஒரு இது. ஸோ பக்காவாக வந்து உடச்சி இதுவாகிருக்கு. ஸோ நம்ம சொல்லியிருப்போம் இங்கேயே வந்து இதுவாக இருக்குது, மேலே வந்துருக்குன்ட்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே போயிட்டுருக்கு, மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் இது தான் போயிருக்கு. ஸோ அதனால் இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி பியூசி. ஸோ அவனுக்கு நல்ல ரேலி கொடுத்துருக்கான், 124 பாயிண்ட் இன்றைக்கி மட்டுமே. ஸோ யூகோ பேங்க்கும் எடுத்திருக்கேன் நான் வந்துலேருந்து. ஸோ பார்ப்போம். அதேமாதிரி நிஃப்டி எஃப்எம்சிஜி ப்ரெஷர் இருக்குது, கண்டிப்பாக ஏறத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஐஓபி கிட்டத்தட்ட வந்திருக்கான். இது பார்த்தீங்கன்னா 4th. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா ஸ்பீடாக உடச்சி ஏறிடுவானுங்க, ஸ்பீடாக ஏறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே தான் அவனுடைய இந்த டார்கெட் தான் 81 தான். ஸோ நல்ல ரேலி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 17%, 18% கிட்ட இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக போகலாம். நானும் எடுத்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அவன் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கான். ஸோ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ சின்னதாக இருக்குது, அதனால் இது வேணாம், இது தேவை கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, 10% தான் வரும். ஸோ வேணாம். நிஃப்டி விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கான். ஸோ போய்கிட்டே இருக்கான், போய் கீழே வந்துகிட்டே இருக்கான். ஸோ இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது ரிசல்ட் வர்றதுக்கு, எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஸோ அதனால் அது அப்படி போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா சைடில் தான் இருக்கான். நெக்ஸ்ட்டு யூகோ பேங்க், இவனையும் கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடைச்சதுன்னா ஒரு 20 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஓபி யூகோவும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து உடச்சிருந்தான். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் சுவிட்சர்லாந்து உடச்சிருக்குன்ட்டு. நானும் எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அவனோட டார்கெட் பார்த்திங்கன்னா 50 தான். ஸோ அதையும் உடச்சானா நல்லாயிருக்கும். நாளைக்கு ரிசல்ட் வருது வந்து, அதனால தான் ஏறிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசார் இன்ஜினியரிங்கு, அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு கூட திருப்பி போகலாம். இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கூட திருப்பி போகலாம். இது கீழே வந்துருச்சுன்னா வந்துருங்க யாருன்னா எடுத்துருந்தீங்கன்னா. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஆர்எஃப்சி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கான். இதை உடச்சதுக்கப்புறமா நானும் எடுப்பேன், கட் பண்ணிட்டேன், நானும் இன்னைக்கு கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஓப்பனுக்குள்ளே ஸோ வந்ததுன்னா அன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சுனாவே நான் திருப்பியும் அவன் போவேன். ஸோ போகும்போது உங்களுக்கும் சொல்கிறேன், நாளைக்கு எடுத்தேன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஆர்பி எடுத்திருக்கேன், இன்றைக்கி ஐஆர்பி எடுத்திருக்கேன். ஸோ ஐஆர்பி ஒரு 500 வாங்கியிருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இரிடா வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோரைல் இப்படி இந்த சைடில் கீழே வந்து தான் போவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஆர்பி எனக்கு ஒரு இதுமாரி வந்துருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது கீழே வந்துருச்சுனாவே நான் வெளியே வந்துடுவேன். இந்த ட்ரெண்ட் கீழே இருக்குல்ல, இது வந்தாவே வெளியே வந்துடுவேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கான், அவனும் சைடில் தான் போயிட்டுருக்கான். எனக்கு அந்தளவுக்கு இல்லை, ப்ரெஷர் வந்துருக்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம். ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சர்வை பண்ண முடியும். அப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ரிசர்ச் பண்ணி சொல்லித்தரேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து கற்றுப்போம், வளரும். தேங்க்ஸ் ஃபார் தட்.